இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் விண்ணில் ஏவ இருக்கும் PSLV-C-23 ராக்கெட் 5 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த இருக்கிறது. அந்த செயற்கைக்கோள்களின் விவரங்களை இப்போது பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஸ்பாட் 7 என்கிற செயற்கைக்கோள் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்டது. 714 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் புவி தொடர்பான ஆய்விற்காக அனுப்பப்பட இருக்கிறது. 10 ஆண்டு காலம் ஆயுட்காலம் கொண்ட ஸ்பாட் 7 சூரியனின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட இருக்கிறது. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த 14 கிலோகிராம் எடை கொண்ட AISAT அதாவது AISAT என்கிற செயற்கைக்கோளும் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. கடல் போக்குவரத்து தொடர்பான ஆய்விற்காக இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட உள்ளது. கனடா நாட்டின் சார்பாக தலா 15 கிலோ எடை கொண்ட 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட உள்ளன. NLS 7.1 மற்றும் NLS 7.2 என்று இவற்றுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. GPS எனப்படும் பூகோள இருப்பிடங்கள் கண்டறிதல் பயன்பாட்டிற்காக இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட உள்ளது. சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த 7 கிலோ எடை கொண்ட வெல்லாக்ஸ் 1 என்கிற செயற்கைக்கோளும் இந்த 5 செயற்கைக்கோள்களில் ஒன்றாகும். செயற்கைக்கோள்களுக்கு இடையிலான தொலைத்தொடர்பு தேவைகளுக்காக இது அனுப்பப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ரமேஷ். இதுவரை வணிக பயன்பாட்டிற்காக 35 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணிற்கு அனுப்பியுள்ளது இஸ்ரோ. இது குறித்த விவரங்களை பார்க்கலாம். வணிக நோக்கத்தோடு பல்வேறு நாடுகளை சேர்ந்த செயற்கைக்கோள்களை அனுப்பும் பணியையும் இஸ்ரோ செய்து வருகிறது. கடந்த 1999ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த செயற்கைக்கோளை PSLV-C2 என்ற ராக்கெட் விண்ணில் செலுத்தியது. 35 செயற்கைக்கோள்களை அனுப்ப இதுவரை 12 முறை விண்வெளிக்கு பயணித்துள்ளன PSLV ராக்கெட்டுகள். ஒவ்வொரு பயணத்தின் போதும் 1 முதல் 5 வரையிலான செயற்கைக்கோள்களை தாங்கி சென்றிருக்கிறது PSLV. இதில் அதிகபட்சமாக 8 முறை ஜெர்மனி நாட்டை சேர்ந்த செயற்கைக்கோள்கள் இஸ்ரோ மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதற்கு அடுத்தபடியாக கனடா நாட்டை சேர்ந்த செயற்கைக்கோள்கள் 5 முறை விண்வெளிக்கு ஏவப்பட்டுள்ளன. 3 முறை ஜப்பான் நாட்டை சேர்ந்த செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டுள்ளன. Have been giving the lowest cost, and that's why other countries are coming to us for the launches, and that's quite a big thing for India, because for doing these commercial launches we are actually generating money for our own programs. வெளிநாடுகளை சேர்ந்த செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதன் மூலம் கிடைக்கும் வருமானமானது இஸ்ரோவின் இதர ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறுகின்றனர் அறிவியல் அறிஞர்கள். அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் விண்வெளித்துறையில் பல்வேறு சாதனைகளை செய்து வரும் நிலையில் இந்தியாவும் இதுபோன்ற முயற்சிகளை செய்து விண்வெளி ஆய்வுத்துறையில் மற்ற நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக ரமேஷ்.